கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நல்ல நேரம் அது 6 to 7 தான் ஏற்றுவாங்க. ஸோ அதனால் அந்த 6 to 7 ஏற்றுறாங்கன்னா அதுக்கு உண்டான முகாந்திர பணிகள் செய்யணும். மேலே இருக்கக்கூடிய தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதுக்கான ஆரம்ப கட்டம் சுத்தம் பண்ணணும். அதில் என்னென்ன எண்ணெய் விஷயங்களும் இது பண்ணணும், திரியெல்லாம் ஏற்படுத்தணும், அனைத்து விஷயமான விஷயங்களும் செய்யணும். எதையுமே செய்யாத காரணத்தினால இன்னைக்கு ராமகோபால் ரவிக்குமார் அவர்கள் திரும்பி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் போதுமான சந்தர்ப்பம் வந்து அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது. எடுத்து என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது 4 ஆளுக்கு வழக்கு விசாரிக்கப்பட்டது. விசாரணையின் போது அரசு வழக்கறிஞர் சென்னையிலிருந்து திரு ரவீந்திரன் அவர்கள் அந்த மாதிரி நாங்கள் அதை இந்த கண்டெம்ட்டே ப்ரீமெச்சூர் கண்டெம்ட்டு, இது வந்து 6 to 7 மணி அவசியம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடியே தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்ற மாதிரி கேள்வி எழுப்பினார். அதுக்கு மாண்பு வந்து மெட்ராஸ் உயர்மன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சோமநாதன் அவர்கள் இந்த மாதிரி அப்படி நீங்கள் அந்த 6 to 7க்குள்ளே ஏற்றுறது உங்களுடைய எண்ணமா இருக்கும் பட்சத்தில், இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் எண்ணத்தில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான முகாந்திர ஆரம்ப கட்ட பணிகள் எதுவும் செஞ்சிருக்கான்றதை கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வழக்கு வந்து 6:15 பாஸ்வேர்ட் செய்யப்பட்டது. 6:15 மணிக்கு திருப்பி வந்து அவர் நாங்கள் எந்த பணியும் நான் செய்யலை, நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கோம்னு சொன்ன உடனே நீதிமன்றம் இதனுடைய சூழ்நிலையில புரிஞ்சுக்கிட்டு இந்த மாண்பை காப்பாற்றணும். இந்த இந்து மதத்தினுடைய, இந்து மதம்னு தனிப்பட்ட முறையில் கிடையாது, எந்த மதத்தினுடைய இதையும் நம்ம வந்து சேதப்படுத்தக்கூடாது, கட்டாயம் காப்பாற்றணுன்றதுக்காக ஆர்டர்ல மிக தெளிவாக திரு நீதிபதி ஜி.ஆர். சோமநாதன் அவர்கள் வந்து இந்த வழக்குல அறநிலைத்துறையோ இல்ல அரசாங்கமோ ஏத்துறதுக்கு முன் வரவில்லை. அதனால மனுதாரர்களையே இது சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கட்டாய இன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் வந்து மனுதாரர் மற்றும் அவருடன் சேர்ந்த 10 பேரை அங்க மலை உச்சியில போய் நீங்களே ஏத்துங்க அப்படின்னு சொல்லியும், காவல்துறை அதுக்கு கட்டாயமா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா அரசு நிர்வாகம் வந்து அதுக்கு எதிராக இருக்க காரணத்தினால சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல கமாண்டன்ட் டெபியூட் பண்ணி அந்த அவங்களுடைய டீம் அனுப்பி நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க நாங்க வந்து சேர்ந்ததுல இருந்து சிஏஎஸ்எஃப் உட்பட அனைவரையுமே அவங்க மேல அனுமதிக்கல. கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு லோகநாதன் சார் அவர்கள் வந்து ஆர்டரை படிச்சு பார்த்துட்டாரு, முழுமையா படிச்சு பார்த்துட்டு இதுல வந்து நாங்க 144 ப்ரொமோல்கேட் பண்ணிட்டோம், அதனால கலெக்டர் ப்ரொமோல்கேட் பண்ணியிருக்கிறாரு, நீங்க யாரும் சேரவோ போகவோ தடைன்னு சொன்னார். அதுக்கு நாங்க எங்களுடைய பணிவான விளக்கத்தை எடுத்து சொன்னோம். நீதிமன்ற உத்தரவு எதுலையும் கண்டெம்ட்ல போடப்பட்டிருக்கு. அந்த உத்தரவுல மனுதாரர்கள் என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் அனுமதிங்க, மித்தபடி நாங்க எங்கேயும் கூட்டம் கூடல, நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்க எதுவும் எதிராக செயல்படல, அது சார்பா மட்டுமே செயல்படுறோம் நாங்க சொன்னோம். அதுக்கு எங்களால் அனுமதிக்க முடியாது, நீங்க கண்டெம்ட் போடுறதா போடுங்க, அதை நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு அவர் சொன்னார். அது உங்க கேமராக்கள்லாம் பதிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் திருப்பி என்னாச்சுன்னா நாங்க வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கோம்னு திரு ரவீந்திரன் அவர்கள் மேல்முறையீடு தலைமை நீதிபதி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கு உடனடியாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டது. அவர் நான் இப்ப நான் எடுக்க முடியாது, அடிஷனல் லிஸ்டா ஏற்கனவே இன்னைக்கு பட்டியல் வெளியில வந்தனால அடிஷனல் லிஸ்டா நாளைக்கு போட்டு முதல் வழக்கா விசாரிக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில காவல்துறையோ அரசாங்கமோ சட்டத்தை மதிக்காம நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காம இருக்க முடியும். ஆனா ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒத்துழைத்து அதுக்கு மரியாதை கொடுத்து மாண்புமிகு டிவிஷன் பெஞ்ச் அவர்கள் வந்து நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்க போற சூழ்நிலையில அந்த தீர்ப்பு வர்ற வரையும் நம்ம பொறுமையா இருப்போம். இது இன்னையோட முடிய போற காரியம் கிடையாது. நம்ம மலை மேல் ஏற்றக்கூடிய தீபம் வந்து இன்னைக்கு ஒரு நாளோட முடிய போறது கிடையாது. அதனால இது காலங்காலத்துக்கு இனி பின்வரும் காலங்கள் அத்தனையும் ஒளியோட எரியணுன்றதான் எங்க எல்லாருடைய எண்ணமும். அதனால இந்த சமயம் வந்து எங்களை கலந்து பேசி நீதிமன்றம் நாளைக்கு காலையில் வழக்க விசாரணை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுடைய எதிர்வாதங்களை எஃபெக்டிவா நாளைக்கு வச்சு இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நாளை ஏற்படுத்தி நீதிமன்றத்தின் சார்பா நல்ல ஒரு உத்தரவை பெற்று நாங்கள் செயல்படணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதோட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, அரசாங்கம் இப்படியான ஒரு அடக்குமுறையை எந்த காலத்திலையும் இப்படி பண்றதே கிடையாது. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப நீதிமன்றம் அன்னைக்கு சொன்னப்ப இதே 144 மதுரையில போடப்ப சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அனைத்து மாவட்டத்திலையும் தலைவர்கள் வந்து அவங்க வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டலத்தில் போய் அடைச்சி வச்சாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வந்து எதுவுமே வந்து அரசாங்க சட்ட விதியை ஃபாலோ பண்ணலன்றதான் எங்களுடைய முழு குற்றச்சாட்டுங்க. இதுல அவங்க சொன்னது போல அரசாங்கம் எல்லா பொதுமக்களுக்கும் குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான அரசாங்கம் ஒரே மாதிரி நிர்வாகம் தாங்க பண்ணணும். அது இந்த மதத்துக்கு ஒண்ணு அந்த மதத்துக்கு ஒண்ணுன்னு பேச விரும்பல. இங்க உண்மையிலேயே எந்த விதமான சங்கடமோ சூழ்நிலையோ இல்லைங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்தே சொல்றோங்க, எங்களுக்கும் முஸ்லீமுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாங்க எல்லாரும் சகோதரர்களா தான் இருக்கோம். இதுல வந்து விஷம கிருமிகள் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய அற்ப நபர்கள் வந்து இதை வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தி தொடர்ச்சியா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.